பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் நம்மளோடு பேச இருக்கிறார். இந்த செய்தியை கொஞ்சம் விடாமல் கேளுங்க. ஒரு சின்ன சின்ன செய்தி. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த இன்னாசி தமிழ்ங்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமைக்கிட்டு ஆல்ங்கிறதுலேயே நீங்கள் அமைக்கிட்டீங்கன்னா பட்டனை, நான் போடுற வீடியோ எப்போ போடுறேனோ நல்ல நல்ல செய்திக சாட்சிக உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும், உங்கள் செல்ஃபோனுக்கு வந்து சேரும், உங்கள் லேப்டாப்புக்கு வந்து சேரும். அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. பெல் பட்டன் அமைக்கிட்டு ஆல்லேயே அமைக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு சேரும். ரொம்ப முக்கியம். எதிர்காலத்தில் இன்னும் நிறைய நல்ல செய்தியெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆண்டவர் கொடுக்குற செய்தி உங்களுக்கு கொடுக்குறேன். ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தில் அநேக அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். வியாதிஸ்தர்கள், பலதரப்பட்ட வியாதிகளிலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டுதல், மந்திரமாய கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், பயங்கள், கவலைகள், பிபி, சுகர் எல்லாமே சரியாகுது. எப்படி சரியாகுது? நாங்கள் சரி பண்ணலை. அவர் சொன்னார், என் வார்த்தையை அனுப்பி உங்களை குணப்படுத்துவேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது, கடவுளோடு இருந்தது என்பதை பற்றி நீங்கள் உங்களுக்கு யோகான 1:1-2-3 வசனத்தில் பார்ப்பீங்க. அப்போ அந்த வார்த்தைங்கிறது ஆண்டவர் இயேசு. இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லும்போது, அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது, அந்த வார்த்தையான கடவுள் உங்களுக்குள்ளே வர்றார். அதான் சங்கீதத்தில் சொல்கிறாரு, திருவெளிப்பாடு அதில் என்ன சொல்கிறாங்க, திருப்பாடல்கள் சங்கீதம் 107:20 சொல்கிறாரு, என் வார்த்தைகளை அனுப்பி உங்களை குணப்படுத்துவேன், பலப்படுத்துவேன். அதனால தான் நல்லா கேட்கணும். வாக்கியத்தை கேட்டு அதன்படி நடக்க தீர்மானம் செய்யும் பொழுது நம்முடைய வியாதிகள்லாம் குணமாகுது. எங்கள் ஜபத்தில் அப்படித்தான் நிறைய கேன்சர் வியாதிகள்லேருந்து, கிட்னி பிரச்சனையிலேருந்து, என் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்குது. வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கும் போது ஆண்டவர் இந்த அற்புதம் செய்வார். சிம்பிள், அவ்வளோதான். கேட்குறீங்களா? நீதிமொழி, பழமொழின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ப்ரோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கன்னடத்தில் ஞானோக்திகள்னு சொல்லுவாங்க, தெலுங்கில் சாமித்தியல்னு சொல்லுவாங்க. நான் எல்லா பாஷையிலையுமே தனித்தனி வீடியோ வச்சுருக்கிறேன், தனித்தனி சேனல் வச்சுருக்கிறேன். தெலுங்கு சேனல் இருக்குது, அது சப்ஸ்கிரைப் பண்ணால் தெலுங்கில் அவங்களுக்கு போகும், யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும். ஹிந்தி இருக்குது, கன்னடா இருக்குது, தமிழ் இருக்குது. யாருக்கு எந்த பாஷை வேணுமோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேரும். கேளுங்க. நீதிமொழி, பழமொழி 27:2 என்ன சொல்கிறாரு, உன்னை உன்னுடைய வாய் அல்ல மற்றவர்களுடைய வாய் புகழட்டும். சில இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். உலகத்தில் நடக்கிறது ஒரு ஜெய் போடணும், அவங்கள புகழணுங்கிறத காசு கொடுத்து புகழ வைக்கிறாங்க. நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம் இல்லையா? மாலைக்கு காசு கொடுத்து மாலையை வாங்கி போட சொல்லி, சால்வையை போட சொல்லி, ஜனங்களுக்கு முன்பாக பெருமை பாராட்டுறதுக்கு இவங்களை பற்றி இவங்களே புகழ்கிறதுலாம் உண்டு. தன்னைத்தானே புகழ்கிறது அல்ல. நம்ம நடந்துக்கிற விதம், நம்ம செய்கிற காரியங்கள், நன்மையான காரியங்கள், இவைகளை பார்க்கும் பொழுது மனுஷர்கள் நம்மளை தானாக புகழ்கிறது தப்பு இல்லை, அவங்க புகழட்டும். அதான் சொல்லுது அந்த நீதிமொழி இந்த 27 பழமொழி 27:2 உன்னை உன்னுடைய வாய் அல்ல மற்றவர்களுடைய வாய் புகழட்டும், உன்னுடைய நாக்கல்ல வேறொருடைய நாக்கே போற்றட்டும். மற்றவருடைய நாவு தான் போற்றணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த செய்தி. பிரைஸ் தி லார்ட். இவன் இப்படி தான். இது என் பேரன் இப்போ வந்து தலையை நீட்டிட்டு நாக்கு நீட்டினால என் பேரன் என்ன, அதான் அவனை நிப்பாட்டிட்டு அவனை கொஞ்சம் சத்தம் போட்டேன். அவன் இப்படி தான் வீடியோ பார்த்தானா நாக்கு நீட்டுவான், தமாஸ் பண்ணுவான். இனிமேல் பண்ண மாட்டான், சொல்லிட்டேன். சரி கேளுங்க. நம்மளை நாமே புகழ்றது இல்லை, மற்றவர்கள் புகழ்றது தப்பு இல்லை.
நிறைய பேர் நிறைய இடத்துல எல்லாரும் என்னை புகழணும்னு ஆசைப்படுறாங்க, அதுவும் தப்பு இல்லை. ஆனால் மற்றவர்களுக்கு நாம் செய்கிற நன்மையான காரியங்கள், செய்கிற செயல்கள், பார்க்குற பார்வைகள், நம்முடைய நடத்தைகளை காணும்போது தானாக புகழ் வரும். தானாக யோசுவாவோடு ஆண்டவர் இருந்தார், யோசுவாவுக்கு புகழ் வந்தது. ஏன்னா ஆண்டவர் நம்மளோடு இருக்கணும்னா நம்ம ஆண்டவர் சொன்னபடி நன்மையான காரியங்களை செய்யணும், நடக்கணும். அப்படி செய்யும்போது தானாக நமக்கு புகழ் வரும். இது ஒரு வார்த்தை. ரெண்டாவது, அதே நீதிமொழி பழமொழி 25 27வது வசனம், தேனை மிகுதியாக சாப்பிடுவது நன்றன்று. நல்லது இல்லையா? தேனு நல்லது தான். தேனு நல்ல மருந்து. தேனை சாப்பிடும்போது நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அது ஒரு அளவுக்கு மிஞ்சி சாப்பிடக்கூடாதான். அதிகமாக சாப்பிட்டா அது விஷமாக கூட மாறும் அப்படிங்கிறது தான். எதுவுமே ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா லிமிட்டு உண்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நன்று. புகழ்ச்சியை மிகுதியாக விரும்புவதும் நல்லதல்ல. புகழ்ச்சி அதிகமாக நம்மளை புகழணும்னு அதையே விரும்பிக்கிட்டு ஓடுறாங்க பாருங்கள். இன்னைக்கு அதிகாரம் இருந்தால் தான் புகழ் கிடைக்கும், பணம் இருந்தால் தான் புகழ் கிடைக்கும் அப்படின்னு பல விதமாக புகழை தேடி போகிறாங்களே, அதுவும் சரியில்லையா. ரொம்ப புகழ்ச்சி வீழ்ச்சிக்கு காரணமாயிரும் அப்படிங்கிறது தான். எசேக்கியேல் 35:13 ஒரு வசனம் இருக்குது. எசேக்கியேல் 35:13, நீ எனக்கு எதிராய் பெருமை பாராட்டி உன் வாயினால் எனக்கு எதிராய் கட்டுப்பாடற்ற சொற்களை உரைத்தாய், அவற்றை நான் கேட்டேன் அப்படிங்கிறார். நம்ம பேசுகிற வார்த்தைகளில் கடவுளுக்கு விரோதமாக பேசுறது, பெருமை பேசுறது, கடவுளை பற்றி குறை சொல்கிறவர்களும் உண்டு. நிறையா கடவுள்கிட்ட சண்டை போட்டு திட்டுறது கூட உண்டு. அதெல்லாம் தப்பு. எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டுட்ருப்பார். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும்னு மத்தேயு 12:36-37 இருக்குது. வீணான வார்த்தைகள் பேசும்போது தீர்ப்பின் காலத்தில், கடைசி காலத்தில் நம்ம கணக்கு கொடுக்கணுமா? அந்த வார்த்தையை கொண்டே நாம் பரலோகமா மோட்சமா நரகமாங்கிறத பற்றி ஒரு தீர்ப்பாகும்னு சொல்லியிருக்கு. பயமாக இருக்கு இல்லையா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லிட்டார் மத்தேயு 5:37, ஆம் என்றால் ஆமென்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். அதை விட உங்கள் வாயில் வந்துச்சுன்னா வேறு ஏதாவது, அது பிசாசிடமிருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த வசனத்தை தியானிக்கிற நம்ம இதன்படி நடக்கும் முயற்சி செய்வோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தையின்படி நடந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் சொல்கிறபடி நடங்க. தாழ்த்தி கொள்ளுங்க, உயர்த்துவார். தாழ்த்தும் போது உயர்த்துவார். புகழை தேடி போவோம்னா நம்முடைய நடத்தை சரியாக இருந்துச்சுன்னா புகழ் தானாகி தேடி வரும். பிரைஸ் தி லார்ட். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அநேகருக்கு இதை நீங்கள் அனுப்பி வைங்க. இந்த மாதிரி செய்திகள், நல்ல நல்ல செய்திகள் நான் போடும்போதெல்லாம் மற்றவர்களும் தெரியப்படுத்துங்க. கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட்.